வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 21ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அமெரிக்காவின் எத்தனையாவது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் 47. இப்போது அமெரிக்காவுடைய 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதவியேற்றிருக்காரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் தேர்தல் நடைபெற்றது. அதில் இவர் தான் வெற்றி பெற்றார். இப்போ உங்களுக்கான கேள்வி, இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி துணை அதிபராக ஜேடி வான்ஸ் அப்படிங்கிறவர் பதவியேற்றிருக்காரு. ஏற்கனவே டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவுடைய 45வது அதிபராக 2017ஆவது ஆண்டிலிருந்து 2021ஆவது ஆண்டு வரைக்கும் பதவி வகித்திருக்காரு. இப்போ அவர் பதவி வகித்ததை அடுத்து WHO அமைப்பு இருக்குல்ல, அதிலிருந்து அமெரிக்கா வெளியேறணும் அப்படின்ற மாதிரி உத்தரவிட்டிருக்காரு. இதே மாதிரி பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் இருக்குல்ல, COP21 2015ஆவது ஆண்டு கையொப்பமாயிருந்த அந்த பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறியிருக்கு. ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைனாவை சேர்ந்த டிக்டாக் அப்படிங்கிற செயலிக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமாக போராட்டம் பண்ணியிருக்காங்க. இல்லை, நீங்கள் அதை வந்து தடை விதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணியிருக்காங்க. மறுபடி அந்த தடையை வந்து நீக்கிட்டாங்க. அடுத்தது, குவாட் அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் வாஷிங்டன். குவாட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டமைப்பு. குவாட் அப்படின்னு அதற்கு எதனால் பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த மேப்பில் நீங்கள் அதில் இருக்க 4 நாடுகளை இணைத்துட்டீங்க அப்படின்னா ஒரு குவாட்ரிலேட்டரல் ஷேப் கிடைக்குதுல்ல, நம்ம தமிழில் நாற்கர வடிவம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வடிவம் கிடைக்கிறனால தான் இதை குவாட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி 4 நாடுகள் இருக்குது. இதில் எந்த ஒரு கூட்டமைப்பாக இருந்தாலும் அதில் ரொம்ப முக்கியமானது நம்ம எக்ஸாமில் கேட்குறது என்ன அப்படின்னா, அந்த கூட்டமைப்புடைய உச்சி மாநாடு எங்கே நடந்தது அப்படிங்கிறது தான் சமிட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஆனால் எல்லா கூட்டமைக்கும் பல்வேறு விதமான மாநாடுகள் நடக்கும். இப்போ இந்த குவாட் எடுத்துட்டிங்க அப்படின்னாலே உச்சி மாநாடு அப்படிங்கிறது ஒரு டைம் நடக்கும் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு, அப்புறம் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாடு, சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாடு, இதெல்லாம் கூட நடக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினில் இருக்கிறது குவாட் அமைப்புடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு தான் எங்கே நடக்குது அப்படின்றத கேட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா வாஷிங்டனில் தான் நடைபெற்றது. வாஷிங்டன் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய தலைநகரம். இதில் நம்ம இந்தியா சார்பில் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் போய் பங்கேற்றார். குவாடில் 4 நாடுகள் இருக்குது: இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அப்புறம் ஜப்பான். இந்த குவாட் கூட்டமைப்பு 2007ஆவது ஆண்டு தான் உருவாக்கியிருந்தாங்க. ஆஸ்திரேலியாவுடைய அதிபர் யார் அப்படின்னா ஆண்டனி அல்பனீசி. அதே மாதிரி ஜப்பானுடைய பிரதமர் யார் அப்படின்னா ஷிகரு இஷிபா அப்படிங்கிறவர். ஓகே, இப்போது இந்த குவாட் கூட்டமைப்புடைய 7வது உச்சி மாநாடு இந்த ஆண்டு நடைபெற போகுது. அது எங்கே நடைபெற போகுது அப்படின்னா நம்ம இந்தியாவில் தான் நடைபெற போகுது. அடுத்தது, உலக பொருளாதார மன்றத்தின் ஆண்டு கூட்டம் எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டாவோஸ். டாவோஸ் அப்படிங்கிறது சுவிட்சர்லாந்தில் இருக்குது. அங்கே தான் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமுடைய ஆண்டு கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அறிவார்ந்த காலத்திற்கான ஒத்துழைப்பு அப்படிங்கிறது தான், கொலாபரேஷன் ஃபார் த இன்டெலிஜென்ட் ஏஜ் அப்படிங்கிறது. இதில் நம்ம இந்தியாவிலேருந்து மத்திய அரசு சார்பாகவும் சிலர் கலந்து கொண்டாங்க. அதே மாதிரி மாநில அரசு சார்பாகவும் சிலர் வந்து கலந்து கொண்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாமுக்கான கிளாஸுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, அதே மாதிரி நேரடியான கிளாஸும் இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து படிக்கணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது, நீங்கள் இங்கே வந்து படிச்சிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரெகுலராக வந்து படிக்க முடியலை அப்படின்னா வீக்கெண்ட் பேட்சஸில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஓகே, இது சம்மந்தமான தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, 3வது தேசிய சுரங்க அமைச்சர்கள் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கோனார்க். இப்போ 3rd நேஷனல் மைனிங் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. ஒடிசாவில் கோனார்க் அப்படிங்கிற பகுதியில் தான் இது நடைபெற்றிருக்கு. இதில் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க, என்ன அப்படின்னா தேசிய அரிய கனிமங்கள் இயக்கம், அதாவது நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் அப்படிங்கிற ஒன்றை நம்ம வந்து தொடங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. எதற்காக இந்த மாதிரி ஒரு இயக்கம் அப்படின்னா நம்ம இந்தியாவிலேயே நிறைய கனிமங்களை தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது, 85வது அனைத்து இந்திய பேரவைத் தலைவர்கள் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பாட்னா. இப்போ நமக்கு சட்டப்பேரவை இருக்குது, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சட்ட மேலவை இருக்குது. இந்த மாதிரி எல்லா இடத்துல இருக்கிற பேரவை, மேலவை, இவங்களுடைய தலைவர்கள் மாநாடு இது வந்து இப்போ பாட்னாவில் நடைபெற்றது. பாட்னா அப்படிங்கிறது பீகாருடைய தலைநகர். 1921ஆவது ஆண்டிலிருந்தே இந்த மாநாடு நடைபெறுது. இதில் நம்ம தமிழக சட்டப்பேரவைத் தலைவரான அப்பாவு போய் கலந்து கொண்டார்.
அடுத்தது தற்போது T-72 பாலம் அமைக்கும் கவச வாகனங்களை வாங்க எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் HVF. இப்போ பாருங்க, T-72 அப்படிங்கிறது ஒரு பாலம் அமைக்கிற வாகனம். இப்போது எல்லைகள் எல்லாம் பாலம் அமைக்கும் போது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும், கவசமாக இருக்கணும். ஏன்னா எதிரி நாடுகள் ஈஸியாகவே சுட்டு வீழ்த்திட முடியும். அதற்காக தான் இந்த மாதிரி ஒரு டேங்கில் போய் பாலம் அமைக்கிறாங்க. ஓகேவா? இது பாருங்கள், இது வந்து பாலம் அமைக்கிற கவச வாகனங்கள். இப்போ 47 வாகனங்கள் வாங்குறதுக்காக HVF நிறுவனத்துக்கு கூட வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. HVF அப்படிங்கிறது ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது தமிழில் தின் ஊர்தி தொழிற்சாலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது சென்னையில் ஆவடியில் இருக்குது. அடுத்தது அண்டர் 19 மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மலேசியா. இப்போ இது நடந்துட்டு தான் இருக்குது. அண்டர் 19 மகளிருக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இப்போ மலேசியாவில் நடந்துட்டு இருக்கு. இதில் இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் எதிரில் ஒரு போட்டி வந்து நடைபெற்றது. இதில் நம்ம இந்தியாவுடைய வீராங்கனையான வைஷ்ணவி சர்மா அப்படிங்கிறவங்க தொடர்ந்து 3 விக்கெட்டுகளை வந்து எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இது ஒரு சாதனை தான். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி அண்டர் 19 மகளிர் T20 போட்டியில் தொடர்ந்து 3 விக்கெட்டுகளை பதிவு செய்த முதல் இந்தியர் இவங்க தான். ஓகே, இவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே இந்த சாதனை இவங்க படைத்திருக்காங்க. அடுத்தது மத்திய அரசுடைய ஒரு திட்டம் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படிங்கிற திட்டம். இது தமிழில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் அப்படிங்கிற திட்டமாக சொல்கிறோம். இது 2015 ஆண்டு ஜனவரி 22 தொடங்கியிருந்தாங்க. இந்த திட்டத்துக்கு கீழே நிறைய திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க. பெண் குழந்தைகளுக்கு கல்வி வழங்குறதுக்காக திட்டங்கள் அப்படின்னு எல்லாமே இந்த திட்டத்துக்கு கீழே நிறைய திட்டங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகளை நிறைவு பெற்றிருக்கு. ஏன்னா இந்த ஆண்டு 2025 ஆண்டில், அதனால் 10 ஆண்டுகளை இந்த திட்டம் வந்து நிறைவு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது உலகத்துடைய மிக நீளமான சுரங்கப்பாதையை சீனா அமைத்திருக்காங்க. அதோடைய பேர் தியான்ஷான் ஷெங்லி சுரங்கப்பாதை அப்படிங்கிறது தான். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்களா, அதுதான். அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம், ஹவ் இந்தியா ஸ்கேல்டு மவுண்ட் G20 அப்படிங்கிறது. இந்த தலைப்பு பாருங்கள், இதுவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா இப்போது மவுண்ட் எவரெஸ்ட் அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவாங்க. அதாவது ஹவ் இந்தியா ஸ்கேல்டு மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா எப்படி இந்தியா வந்து எவரெஸ்ட் மலையில் ஏறினாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ யாராவது வந்து ஸ்கேல்டு மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க எவரெஸ்ட் மலையுடைய உச்சி அடைந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதே மாதிரி இப்போது ராம் ஸ்கேல்டு மவுண்ட் தொட்டபெட்டா அப்படின்னு அர்த்தம்னா அவர் வந்து தொட்டபெட்டா மலையுடைய உச்சி அடைந்துட்டார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா G20 அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை ஒரு மலையாக உருவகப்படுத்தி அதோடைய உச்சியை எப்படி இந்தியா அடைந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்குக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எழுதினவர் அமிதாப் கண்ட் அப்படிங்கிறவர். இவர் நிதி ஆயோக் அமைப்புடைய முன்னாள் தலைமை செயல் அதிகாரியாக இருந்தவர். நம்ம 18வது G20 உச்சி மாநாடு நம்ம இந்தியாவில் தான் நடைபெற்றது. 2023 ஆண்டு நடைபெற்றது. இந்த மாநாட்டுடைய தூதுவராக இந்த அமிதாப் கண்ட் வந்து இருந்திருக்காரு. அடுத்தது இன்னொரு புத்தகம், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற புத்தகம். இதை கவிஞர் அண்ணாதாசன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. பொதுவாகவே பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற இலக்கியம் நம்ம வந்து தமிழில் படிச்சிருப்போம். புலவர் ஒருத்தர் தலைவரை இல்லைன்னா அரசரை குழந்தையாக உருவகித்து கற்பனை பல அமைய பாடுறது தான் பிள்ளைத்தமிழ். அப்போ நம்முடைய முதல்வர் ஸ்டாலினே அந்த மாதிரி உருவகப்படுத்தி வந்து பாடியிருக்காங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா இந்த மாநிலங்களுடைய நிறுவன தினம் இது ஜனவரி 21 இந்த மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா 1972 ஆண்டு ஜனவரி 21 உருவாக்கியிருந்தாங்க. வடகிழக்கு பகுதி மறுசீரமைப்பு சட்டம் 1971 அதன்படி தான் இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது தைரிய தினம், இது ஜனவரி 23 இதை பராக்கிரம் திவாஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பிறந்த நாள். இவர் 1897 ஆண்டு ஜனவரி 23 பிறந்தார். ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். அமெரிக்காவின் எத்தனையாவது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் 47. இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது குவாட் அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் வாஷிங்டன். அடுத்தது உலக பொருளாதார மன்றத்தின் ஆண்டு கூட்டம் எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டாவோஸ். அடுத்தது 3வது தேசிய சுரங்க அமைச்சர்கள் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கோனார்க். அடுத்தது 85வது அனைத்து இந்திய பேரவைத் தலைவர்கள் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பாட்னா. அடுத்தது தற்போது T-72 பாலம் அமைக்கும் கவச வாகனங்களை வாங்க எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் HVF. அடுத்தது அண்டர் 19 மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தற்போது எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர்
மலேசியா. ஓகேவா, இது மலேசியா தான் ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.